வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் இட்லி தோசைக்கு ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறோம். இதனோட சுவைக்கு இனி 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லாமான்னு தோணும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் அளவுக்கு 3 உருளைக்கிழங்கையும் 4 பீன்ஸு 1 கேரட்டில் பாதியையும் குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து இதில் இருக்கிற தோலையும் நீக்கிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். குக்கரில் இருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் இந்த மாதிரி மேஷரில் மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக மசிக்க வேண்டியதில் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலே போதும். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை தண்ணியில் அலசிட்டு போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுறலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை லேசாக சவக்கிற அளவுக்கு வதக்கணும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது நம்ம மசிச்சு வச்சுருந்த கேரட்டையும் பீன்ஸையும் உள்ளே ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பருப்பையும் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 1 துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இன்னுமே திக்காக தான் இருக்குது. கொதித்து வரும்போது ரொம்பவே திக்காயிரும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த பாண்டிச்சேரி ஸ்டைல் கடப்பாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.